ஓகேங்க வரலங்க. ஓகேங்க வரலங்க. நீங்க ரூல்ஸ் பேசும்போது ஓகேங்க வரலங்க. வரல காம்பவுண்டுக்குள்ளே வராதீங்க. ஓகேங்க. அங்க போய் நன்றிங்க. நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் விடுமுறை நாளில் மாணவர்களை வரவழைத்து கட்டுமான பணிக்காக செங்கற்களை ஆசிரியர் சுமக்க வைத்ததாக கூறப்படும் காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட மூவர் முன்னிலையில் சம்பவம் நடைபெற்றதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்க திருநின்றூர்ல கொசவன்பாளையம் பக்கத்துல இருக்க கொட்டாமேடு கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல வீடு கட்டியிருக்கோம். நாங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னால இங்க வந்தோம். இந்த ஸ்கூல் வந்து எங்க வீடு கட்டின டைம்ல தான் இந்த ஸ்கூலும் பில்ட் பண்ணாங்க. ஒரு 4-5 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 இயர்ஸா ஒரு பிரின்சிபல் வந்திருக்காரு, ஒரு மேல் பிரின்சிபல் ஒருத்தர். அவரோட நடவடிக்கைகள் எதுவுமே எங்களுக்கு வந்து சரியா படல. நாங்க ஏன்னா 2 வருஷமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீடுல இருந்து பார்த்தாலே எங்க ஸ்கூல்ல எப்படி கோச்சிங் நடக்குது எல்லாமே தெரியும் எங்களுக்கு. ஆக்சுவலி காம்பவுண்ட் வால் இருக்கு, பட் ஈவன் தான் எங்களுக்கு எல்லாமே வாட்ச் பண்ண முடியும், விசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி நாங்க பாக்குறப்ப இவரு வந்து என்னன்னா ரெகுலராவே பசங்களை மரியாதை இல்லாம நடத்துறது, ஒருமையா பேசுறது, பொம்பளை பிள்ளைங்களை வச்சு கூட்ட விடுறது, வாசல கூட்டுங்கன்னு சொல்லி வேலை வாங்குறது, எக்ஸாம் டைம்னு கூட பார்க்காம அந்த பசங்களுக்கு கோச்சிங் ரிலேட்டடா கொடுக்காதக்கு இந்த மாதிரி ஒர்க் வாங்குறது. நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்க உள்ள செங்கல் மண்ணெல்லாம் பசங்களை வந்து ஆக்சுவலி செகண்ட் சாட்டர்டே கவர்மெண்ட் ஹாலிடே தான், ஸ்கூல் கிடையாது. இப்ப எக்ஸாம் போயிட்டு இருக்கறனால சம் ஸ்கூல்ஸ்ல அடிஷனல் கோச்சிங்ஸ் நடக்குது. பட் அது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கணும். இவர் வந்து பசங்களை கூப்பிட்டு என்ன பண்ணாருன்னா, செங்கல் அடுக்கிறது, மண் அடுக்கிறது இதெல்லாம் வேலை வாங்கிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணேன்னா, அங்கிருந்து நான் என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, என்னைய மரியாதை எல்லாம் பேசவும் என் ஹஸ்பண்ட வந்து நான் பேச சொன்னேன். அவங்க வந்து கேட்டாங்க, என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, நீங்க இந்த மாதிரி மரியாதை எல்லாம் பேசுறீங்க, யார் பேசினாலுமே யார் தான் கேட்கறது இதுன்னு இருக்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டதுக்கு, உன் வேலையை பாரு, எனக்கு இது தெரியும், நீ யாரு இதெல்லாம் கேட்கறதுக்குன்ற மாதிரி அவரையும் ஒருமையில பேசி மரியாதை இல்லாம நடத்தினாரு. இதை நாங்க ஏற்கனவே நான் பலமுறை அவர்கிட்ட வார்ன் பண்ணிட்டோம், இந்த மாதிரி செய்யாதீங்க. நாங்க தலைவர்கிட்டயும் போய் சொல்லியிருக்கோம், இங்க உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கோம். அவங்களும் எல்லாருமே வந்து கேட்கதான் செய்யறாங்க. ஆனாலும் இவர் வந்து அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாமே ஏழைப்பாளைகள், படிப்பு கிடைக்கணும் தன்னோட குழந்தைங்களுக்குன்றனால அவங்களால எதிர்த்தும் இதை பத்தி பேச முடியல. யாராவது வந்து எதிர்த்து கேட்டா கூட நான் படிச்சவன், எனக்கு தெரியும், நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு யாரையுமே மரியாதை இல்லாம பேசுறாரு. இப்படி எல்லாரையுமே இவர் நடத்துறதுனாலதான் நேத்து நான் இதை சேனல்லையாவது தெரிவிச்சு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நேத்து இந்த வீடியோ வந்து நாங்க எவிடன்ஸா ஷூட் பண்ணோம். ஆக்சுவலி நேத்து இவர் இந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா நான் கரெக்டா பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லயே இவர் கதவை சாத்திட்டு போயிட்டாரு, ஸ்கூல்ல லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. நாங்க வந்து பாக்குறோம், ஏன்னா சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், அவங்க வருவாங்கன்றனால வெயிட் பண்ணிட்டு நாங்க வந்து பாக்குறோம், பார்த்தா ஸ்கூல்ல லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. இது என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பசங்களை வர வச்சு படிக்க வைக்கிற பர்பஸ்க்காக அவர் வர வைக்கல, நேரா பசங்களை வர வச்சு இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டு பசங்களை அனுப்பி விட்டுட்டாரு. இதுதான் தெரிய வருது இதுல இருந்து.